மண்ணையிலிருந்து திருப்பதிக்கு எக்ஸ்பிரஸ் விட்டதும் கழகத்தோட முயற்சியால தான். இவற்றோட தொடர்ச்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொகுதிகளுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஏராளமாக இருக்கு. நேரத்தின் அருமையை கருதி ஹைலைட்டா சிலவற்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். திருவாரூர் நகராட்சியில கலைஞர் பேருந்து நிலையம் மற்றும் காய்கனி அங்காடி, மன்னார்குடி நகராட்சியில பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், திருவாரூர், கொரடாச்சேரி ஆகிய 6 ஒன்றியங்கள் இருக்கிற குடியிருப்புகளுக்கு கொள்ளிடம் ஆற்றின் நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம், சிப்கா தொழில் வளாகம், முத்துப்பேட்டையில மீனிறங்கு தளம், திருத்துறைப்பூண்டியில் அவசரகால மகப்பேறு, பச்சிளங்குழந்தை பராமரிப்பு மையம், தினசரி காய்கறி அங்காடி, நீலாமங்கத்தில் தீயணைப்பு மீட்பு பணி கட்டடம், அறிவுசார் மையம், கூத்தாநல்லூர் வட்டத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நன்னில வட்டம் வண்டாம்பாலை கிராமத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், 328 பழமையான திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல சிலது மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள்ல முக்கியமான சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மன்னார்குடி கூத்தாநல்லூர் வட்டங்கள்ல சிப்கா தொழில் வளாகம், திருவாரூர் கூத்தாநல்லூர் நகராட்சிகள்ல 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம், நெடுவாக்கோட்டை பகுதியில் ஜவுளி ஆடை தயாரிக்கக்கூடிய சிப்கா டெக்ஸ் பார்க், நன்னில வட்டம் வண்டாம்பாலையில் அனைத்து வசதி கொடுக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட மாடல் பள்ளி கட்டடம், திருவாரூர் ஜூபிலி மார்க்கெட் பகுதியில் புதிய வணிக வளாகம், மன்னார்குடியில புதிதாக அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருவாரூர் மாவட்ட ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்களின் மதகுகள் 43 கோடி ரூபாயில புனரமைக்கக்கூடிய அந்த பணிகள், நன்னில வட்டம் பூந்தோட்டம் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகிற வகையில் புறவழிச்சாலை அமைக்க நடவடிக்கை, பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க பாடுபட்ட நெல் ஜெயராமன் அவர்களுக்கு திருத்துறைப்பூண்டியில நினைவுச்சிலை அமைக்கக்கூடிய அந்த பணி, இப்படி நாள் முழுக்க என்னால சாதனைகளை மட்டும் பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். 2021 எங்க மேல நீங்களாம் நம்பிக்கை வச்சு ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சீங்க. முதலமைச்சரா நான் பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்து பெண்கள் விடியல் பயணத்தில் கட்டணமெல்லாம் பயணிக்க தொடங்கிட்டீங்களா இல்லையா? அதிமுக ஆட்சியில சீரழிக்கப்பட்ட நிதி நிலைமையை ஓரளவு சரி செஞ்ச உடனே பெண்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாயை 31 லட்சம் கோடியே 1 கோடியே 31 லட்சம் பெண்களுக்கு கொடுக்க தொடங்கிட்டோமா இல்லையா? எல்லோருடைய அக்கவுண்ட்டுக்கும் 1000 ரூபாய் கரெக்டா வருதா இல்லையா? பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கணும். 19 லட்சம் மாணவர்கள் சூடா சுவையா சத்தான உணவை சாப்பிடுறாங்க.
நம்ம வீட்டு பசங்க கல்வியில சிறந்து தலை சிறந்த வேலைகளை போய் பணிபுரியணும்னு அதற்காக தொடங்கின திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டம் இன்றைக்கு ஹிட் ஆகி 48 லட்சம் திறன் சான்றிதழ்களை அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தால எத்தனை ஐஏஎஸ் IPS உருவாகி இருக்காங்கன்னு நீங்க எல்லாரும் செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, சில குடும்பங்களுடைய சூழல் காரணமா சில பசங்களால படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்படும். இனிமே அந்த நிலை நீடிக்க கூடாதுன்னு புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கணும். அதோட சக்சஸ் பார்த்து மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதுமை திட்டத்தை உருவாக்கணும். இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு முத்திரை திட்டங்களை பற்றி நானும் பல மேடைகள்ல புள்ளி விவரங்களோட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதனால பயனடைகிற மக்களை மனம் திறந்து ஊடகங்கள்ல வந்து பேசுறாங்க. இப்படி தொடர்ச்சியா ஜனவரி மாதம் தமிழர் திருநாள் என்று பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சி பொங்கலா கொண்டாட வேண்டும் என்று 3000 ரூபாய் வழங்கணும். டெல்டா பகுதியினால விவசாயிகள் ஏராளமா இங்க வந்திருக்கிறீங்க. இந்த உழவர் திருநாள் மகிழ்ச்சி பொங்கலா இருந்துச்சா? உங்களைத்தான் கேட்கிறேன். மகிழ்ச்சி பொங்கலாக இருந்துச்சா? நம்முடைய திட்டங்கள்ல ட்ரெண்ட் சென்டர்னா அதை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். நம்ம தமிழ்நாட்டை பார்த்து பல மாநிலங்களும் உரிமை தொகை வழங்க தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்த மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக பிளான் பண்ணிச்சு. நாங்க சும்மா இருப்போமா? விடுத்துக் கொண்டோம். எங்களுடைய ஏழைகள் இருக்கக்கூடிய சுருக்கு பையிலிருந்து கூட காசை உருவுகிற திட்டம் போடுகிற பாஜகவுக்கு நம்ம திராவிட மாடல் நலத்திட்டங்கள் மூலமா மக்களுக்கு நேரடி பணப்பயன் கிடைக்கிறது எரியத்தான் செய்யும். யார் வயிறு எரிஞ்சா என்ன, மக்களுடைய மனசு நிறையணும். அது மட்டும்தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய நோக்கம். அதனாலதான் பிப்ரவரி மாசமே 3 மாசத்துக்கான உரிமை தொகையை அட்வான்ஸா, அத்தோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு நிதியா 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாயை வழங்கி இருக்கும். அது மட்டுமல்ல, சற்றேறக்குறைய 22 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருந்த கோரிக்கையான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி இருக்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் தமிழ்நாடு இன்றைக்கு டாப்ல வந்திருக்கு. இதுதான் பாஜக தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட அடிமை கட்சிகளுக்கு எல்லாம் எரிச்சலை உண்டாக்கி இருக்கு. அதனால தமிழ்நாட்டை எப்படியாவது கலவர பூமியாக்கி விடலாம் என்று திட்டமிட்டு ஏராளமான போலி செய்திகளை தொடர்ந்து பரப்பி பார்த்தாங்க. கலவரையோடு தெரிஞ்ச அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. அவங்க பரப்புறது எல்லாமே அவதூறுதான் உண்மை வெளிப்பட்டு இன்றைக்கு மக்களுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. தமிழ்நாடு இன்று தலை நிமிர்ந்து இருக்குது. அந்த பெருமிதத்தோடு தான் தமிழ்நாட்டோட எதிர்கால வளர்ச்சிக்கான திட்டங்களோடு வாக்கு கேட்டு மக்களான உங்களை சந்திக்க உங்கள் ஸ்டாலின் இன்றைக்கு திருவாரூருக்கு வந்திருக்கிறார். நேற்று முன்தினம் நான் வெளியிட்ட இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் என்று இதற்கு பெயரை சூட்டி இருக்கிறோம். ஆக நான் வெளியிட்ட
இந்த தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் நம்ம தேர்தல் அறிக்கைய நீங்கெல்லாம் பாத்தீங்களா? டிவியில பாத்தீங்களா? பத்திரிகையில படிச்சீங்களா? என்னென்ன வாக்குறுதிகள் செய்திகள்ல எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வாக்குறுதிகள் மட்டும் இல்ல, திராவிட மாடல் 2.0 நிச்சயம் நிறைவேற்ற இருக்கக்கூடிய திட்டங்கள்.